செய்திக்கு முன்னாக ஒரு சின்ன ஒரு பாடலோட ஒரு கவியை பாடலாம்னு சொல்லி வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். யெகோவாவின் நாமம் உள்ளோர் உந்தன் சமூகம் இன்பமே. ஆளுகை நிறைந்த பள்ளத்தாக்கை நீருற்றாக மாற்றுவீரே. யெகோவா என்னும் நாமம் உள்ளோர் உமது சமூகம் இன்பமே. ஆளுகை நிறைந்த பள்ளத்தாக்கை நீருற்றாகவே மாற்றுகிறேன். பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நம் மாத்திரமையா. பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நம் மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபரா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபரா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. கோரப்பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவே. மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நம் மாத்திரமையா. மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நம் மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்திலே மகா பெரிய பாவியாய் கிடந்த என்னையும் கூட கர்த்தர் அவருடைய அன்பின் கரத்தினாலே கயிர்களினாலே இழுத்து அவருடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்து அவருடைய பிள்ளையாய் மீட்டு கொண்டு இந்த நேரத்திலே அவருடைய நாமத்தை உச்சரிக்கவும் அவரை தொழுது கொள்ளவும் அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்படும் கர்த்தர் வைத்திருக்கிற கிருபைக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உளையான சேற்றிலே பாவ சேற்றிலே கிடந்து நம்மை கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால மீட்டு அவருடைய சொந்த ஜீவனை தந்து கோர பாடுகள் அடைந்து மகா பெரிய பாவிகளாய் இருந்த நம்மளை தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் நம்மை அவருடைய அன்பினால் நம்மளை மாற்றின கர்த்தருக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வெளியிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். யோபு 42வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோபு 42:12 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்ற ஒரு வார்த்தை. யோபினுடைய வாழ்க்கையில அவருடைய முன்னிலைமை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று இந்த யோபினுடைய புஸ்தகம் இப்படியாக முடிகிறது. கடைசியில யோபு நெடுநாளிலிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று அவனுடைய சகாப்தம் முடிகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பின்னிலைமை முன்னிலைமை எப்படியோ ஒரு விதத்துல இருந்தாலும் நம்முடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். முந்தினோர் பிந்தினோராய் இருப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில பின்னிலைமை முக்கியமான ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. நம்முடைய முடிவு ஒரு ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவோ சம்பூரணமா இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆரம்பத்தை காட்டிலும் முடிவை கர்த்தர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது என்று வாசிக்கிறோம்.
நம்முடைய முடிவில நம்முடைய பின்னிலைமை கர்த்தர் யோபினுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதித்தார் என்று இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த வார்த்தையை நான் ஒரு 3 பகுதிகளாக பேச அடியேன் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 42வது அதிகாரத்துல இதுக்கு முன்னால சொல்லப்படாத அநேக ஒரு சில காரியங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 42வது அதிகாரத்துல அதனுடைய 2வது வசனத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில அவரை பத்தி கர்த்தர் 1வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அவனுக்கு தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், உத்தமன், அவன் சம்மார்க்கன், அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் அவனை குறித்து ஒரு புரோட்டோகால் சாட்சி கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். அதனால ஒரு தேவ மனுஷன், உண்மையா சொல்ல போனா யோபு பத்தி பேசுவதற்கு எனக்கு தகுதியே கிடையாது. அவனால கிருபையினால, அவருடைய தயவுனால, கர்த்தர் பாராட்டின அன்புனால அவரை பத்தி இந்த நாளில பேச கர்த்தர் உதவி செய்வாராக. பூமியில அவரை போல ஒருத்தர் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அதனால அவருடைய பாடுகள் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, எல்லாம் இழந்த நிலவரத்துல இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தை கர்த்தருடைய காதில், கர்த்தருடைய சமூகத்திலே அதை எட்டினதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் 42வது அதிகாரம் 5வது வசனத்துல அவர் இப்படியா சொல்கிறார், என் காதில் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது என்று அவர் இப்படியா சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்லும் பொழுது, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். இந்த உலகமானது ஒரு டிஜிட்டல் மயமான உலகத்துல நாம் போய் கொண்டிருக்கிறோம். எங்க போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கண்டுபிடிப்புகள், தேவனை பற்றி அறியக்கூடாதபடி இந்த உலகத்தை அறியக்கூடிய வண்ணமா அநேக வித்தியாசமான கண்டுபிடிப்புகளையும் மாற்றங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். தேவனை அறியக்கூடாதபடி பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள், பல கஷ்டங்கள், பல துக்கங்களை கொண்டு வந்து ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாதபடி சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையில ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுடைய மத்தியிலும் கூட பல வேதனையான போராட்டங்களை கொண்டு வந்து கர்த்தரை நினைக்க கூடாதபடி, கர்த்தரை மேலும் அறிந்து கொள்ளக்கூடாதபடி பல கஷ்டமான சூழ்நிலைகளை நாம் பார்த்து வருகிறோம். அரசாங்கத்தின் மூலமாய், பல சூழ்நிலைகள் மூலமாய், பல நிர்பந்தங்கள் மூலமாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அதன் மத்தியிலும் தேவனை அறிகிற அறிவு என்ற நாட்களில் நமக்கு அதிகமாய் காணப்பட வேண்டும். எபேசியர் 3:19 அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்போ ஒரு நாள் அவருடைய அன்புல அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாற வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். கொலோசியர் 2:3 வாசிக்கிறோம், அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட பொக்கிஷங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை அறிகிற ஒரு அறிவு. அந்த யோபு 42வது அதிகாரம் அந்த 3வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாதையும் அழைப்பேனேன் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தரை பற்றி அறிகிற அந்த அறிவுக்கு மாறானது எல்லாமே ஒரு அளப்புகிற ஒரு நிலவரம் என்று அவர் எழுதுகிறார். என் அறிவுக்கு எட்டாததையும் புத்திக்கு எட்டாதையும் நான் அழைப்பேன் என்று அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த காலை வேளையில கர்த்தரை அறிகிறதே அறிவு என்று நீதிமொழிகள் 9:10 வாசிக்கிறோம். ஞானமுள்ளவன், பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் என்று வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வல்லமையை அதிகரிக்க பண்ண முடியாது. கர்த்தரை அறிகிற அறிவிலே நான் வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. 139 சங்கீதம் 6வது வசனத்துல, இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றியதான ஒரு ஞானம், கர்த்தரை பற்றியதான ஒரு அறிவு வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஏனென்றால் ஞானம் உள்ளவன், பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வல்லமையில நம்ம அதிகரிக்கப்படுவோம். கர்த்தருடைய அன்பில் அதிகரிக்கப்படுவோம். பாருங்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாமே மேட்டிமை என்று 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்துல நான் வாசிக்கிறோம்.
தேவன் அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று நான் வாசிக்கிறோம். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவுக்கு தடை பண்ணுகிற எல்லா காரியங்களையும் விட்டு மாற கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்வராக. பெசிலேயருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஞானம் புத்தி அறிவினால அவரை நிரப்பினார் என்று வாசிக்கிறோம். தேவ ஆவியினால நிரப்பினார். அதனால அவருக்கு நல்ல ஞானம் அறிவு புத்தி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவினால நாம ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. பவுல் கூட சொல்கிறார், ஆண்டவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்கும் போது ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் சிலர் உண்மை தீர்க்கதரிசிகள் என்றும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் எலியா என்றும் இப்படி பல விதத்துல இயேசு சொல்லுகிறார். ஆனா பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுடைய வெளிப்பாட்டின் மூலமாக கர்த்தர் மிக மகிழ்ச்சி அடைந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த வெளிப்பாட்டின் மூலமாக அந்த பேதுருவின் மேலே அந்த சபையை கட்டினார் என்று நாம் வாசிக்கிறோம். கடைசியாக அந்த சபையினுடைய காரியங்களை பேதுருட்ட கர்த்தர் ஒப்பு கொடுத்ததையும் கூட நாம் பார்க்கிறோம். அதுபோல கர்த்தரை அறிகிற அறிவுதான் கர்த்தர் பக்கமாய் நம்மளை இழுத்து சொல்லும். கர்த்தர் நேசிக்கிற ஒரு நிலவரத்துக்கு நம்மை கொண்டு சொல்லும். இந்த காலவேளையில யோபு இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர் காணப்பட்டார். சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று அவர் அறிக்கை பண்ணினார். நாமும் இந்த காலவேளையிலே அவர் அறிகிற அறிவில வளர ஆண்டவர் உதவி செய்வாராக. அவர் அறிகிற அறிவை விட்டு செய்கிற எல்லாமே ஒரு அலப்புகிற நிலவரம் என்று அவர் அடுத்த வசனத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நிதானமாய் அவர் பேசினார் என்று வாசிக்கிறோம். யோபு 42:7 கர்த்தர் சாட்சி சொல்லுகிறார், யோபு நீங்கள் பேசினது போல யோபு பேசவில்லை. இந்த யோபனுடைய சிநேகிதர்கள் எலிபாசு, பில்தாது, சோவார் இவங்கெல்லாம் இஷ்டத்துக்கு பேசினாங்க. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். யோபு பல கஷ்டத்தின் மத்தியில் அவர் நிதானமாய் பேசுகிறார். 32வது அதிகாரம் யோபு 32:22 வாசிக்கும்போது, இச்சகம் பேச அறியேன், அப்படி பேசினால் சீக்கிரம் கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்வார் என்று அறிக்கை பண்ணுகிறார். தன்னுடைய மனைவி கூட அவசரப்பட்டு தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லும் பொழுது கூட கர்த்தரிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா என்று அந்த இடத்துல ஞானமாய் நிதானமாய் அவர் பதில் சொல்வதை பார்க்கிறோம். அவர் வாயினால் பாவம் செய்யல, தன் உதடுகளினால் ஆண்டவரை தூசிக்கல, மறுதலிக்கல என்பதை நாம் பார்க்கிறோம். கஷ்டத்தின் மத்தியில இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு அற்பமாய் அசட்டையாய் பேசுகிறார்கள், விரோதமாய் பேசுகிறார்கள். எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய வேலைக்காரர்கள் இருந்தாங்க, எவ்வளவு ஐஸ்வர்யவான், ஆனாலும் கஷ்டத்தின் வேதனையின் பாதையில போதும் போது அவர் நிதானமாய் பேசினார் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்று ஒரு வசனத்தை நாம் யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்ல வேண்டும். நிதானமாய் பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்படுது. முதலாவது பாகத்து கர்த்தரை அறிகிற அறிவு. கர்த்தர் நமக்காக யாவை செய்து முடிப்பார். துன்பத்தை கண்ட வருஷங்கள் சரியாய் நம்மளை மகிழ்ச்சியாக்குவார். இந்த தேவன் என்று நம்மள சதா காலங்களில் மரண பரியந்த நம்மளோடு இருப்பார். பல கஷ்டத்தின் பாதையில சென்றாலும் இப்படிப்பட்ட அறிவில ஒவ்வொரு நாள் வளர யோபை போல நாம் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நிதானமாய் பேச இந்த நாளிலே நமக்கு அவசியம். ஏன்னா ஃபாஸ்ட் வேண்டர்ல போய் கொண்டிருக்கிறோம், வேகமான உலகத்துல போய் கொண்டிருக்கிறோம். எல்லாமே சாப்பாடு எது எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே ஃபாஸ்ட். ஒரு வாகனம் ஓட்டினாலும் ஃபாஸ்ட், எல்லாமே ஒரு வேகம். ஒரு ஆராதனை என்றாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், சீக்கிரம் ஆரம்பிச்சு சீக்கிரம் முடியும். எல்லாமே ஃபாஸ்ட்ல போய் கொண்டிருந்த காலத்துல நம்முடைய வாழ்க்கையில பேசுகிற காரியங்கள் நிதானமாய் பேச கர்த்தர் வாஞ்சிக்கிறார். யோபு 23:10 வாசிக்கிறோம், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன் என்றவர் அந்த இடத்துல சாட்சி சொல்லுகிறார். அந்த கஷ்டத்தின் பாதையில நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச ஒரு அறிவோட நாம் காணப்படுவோம். அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொண்ணாக விளங்குவேன் என்று ஒரு அறிக்கையோட ஒரு நம்பிக்கையோட நாம் ஜீவிப்போமானால் கர்த்தர் நம்முடைய முன்னிலைமை காட்டிலும் அவர் பின்னிலைமை
ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அநேக ஊழியங்களில ஆரம்பம் நன்றா இருக்குது, ஆனா போக போக அது அப்படியே மந்த நிலவரத்துல போகிற அநேக இடங்களை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலவரம் இல்ல, நம்முடைய முடிவுதான் முக்கியமா இருக்கிறது. இந்த அதிகாரத்துல இந்த யோபு சாப்டர்ல அந்த கடைசி அதிகாரத்துல கர்த்தர் இப்படியாய் சொல்லி அந்த பகுதி முடிகிறது. யோபனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் அவருடைய பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவசனிலே காணப்படத்தக்கதாக ஒரு நாளும் ஓட கர்த்தர் கிருபை செய்வாராக. அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். 13:15 வாசிக்கிறோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கஷ்டத்தின் மத்தியில வேதனையின் பாதியில இந்த சரீரங்கள் அழுகி போனாலும் என் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அவரை பார்ப்பேன் என்று ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தோட கர்த்தரை அறிக்கை எடுக்கிறத நாம் பார்க்கிறோம். கடைசியாக சிநேகத்திற்காக ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். அந்த 42வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து யோபு தன் சிநேகத்திற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வாசிக்கிறோம். இந்த காலகட்டத்திலே அநேக ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இயேசுவானவர் பாருங்க, அற்புதம் செய்யும் பொழுது நல்ல சுகமா இருக்கும் பொழுது அவர் ஜெபித்தார். ராம் முழுதும் ஜெபித்தார், வனாந்தரத்துல ஜெபித்தார், அதிகாலை இருட்டோட ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். அந்த கெத்சமனையில ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். அதே நேரத்துல மரணத்துக்கு பிறகு இன்றும் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இன்றும் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட பிதாவினிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஜெபம் அவ்வளவு முக்கியமா இருக்கு. மரணத்துக்கு பிறகும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசுவை போல நாமும் நல்ல ஜெபிக்கிற ஜனங்களுக்காக இந்த யோவான் 17 அதிகாரத்துல அவர் ஜெபிக்கிறார். ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்களை காத்துக்கொள்ளும் என்று யோவான் 17:15 தீமை என்று காக்கும்படி வேண்டுகிறேன் என்று கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக அவர் வேண்டுதல் செல்கிறார். மோசே கூட ஆண்டோடைய பாதத்துல 40 நாள் இருந்து திரும்பி வரும் பொழுது அந்த ஜனங்கள் கன்று குட்டிகளை செய்து வழிபட்டதை பார்த்த உடனே கர்த்தர் கோபம் உண்டார். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவர்கள் அழித்து விட்டு வேற ஒரு ஜாதியை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன பொழுது மோசே தேவனுடைய சமூகத்துல கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று வாசிக்கிறோம். ஜனங்களுக்கு என்னுடைய பேரை கூட கிறுக்கி போடும் ஏசப்பா, இந்த ஜனங்களை கொன்று போடக்கூடாது, எகிப்தியர் தூஷணமாய் பேசுவார்களே என்றெல்லாம் அவர் பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 32வது அதிகாரத்துல அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். மலைகளில் அவர்கள் கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி முதல் ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாகம் கொள்ளும் என்று சொன்னீரே என்று சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்தான். உடனே கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஜனங்களுக்காக அவன் திறப்பில் அவன் நின்றான். நாமளும் அன்றைய நாளில சபை கிடையாது, இயேசுனுடைய நாமம் கிடையாது, ஆனாலும் அவன் கர்த்தரிடத்துல அவருடைய சமூகத்துல நல்லா ஜெபிக்கிற ஒரு மகனாய் காணப்பட்டார். ஜனங்களுக்காக சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் காணப்பட்டது. லோத்துக்காக ஆபிரகாம் ஜெபித்தது போல நாமளும் இந்த நாட்களில நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஊழியங்கள் நிமித்தமா அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நம்முடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவது பார்த்தது போல அவர் அறிகிற அறிவிலே நாம் வளர கர்த்தர் வாஞ்சியா இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தது போல நிதானமாய் பேசுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர உண்டு. அவன் சொல்கிறான், யோபு 27:5 என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலக்கேன் என்று சொல்கிறான். மரண பரியந்தும் நம்ம உத்தமத்தோடு அந்த நிதானமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று பார்க்கிறோம். நிதானமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வராக. மூன்றாவதாக சிநேகிதற்காக ஒரு ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு ஜெப ஆவி, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஜெப ஆவி, ஊழியத்தின் நிமித்தமாய் நாம் பார்க்கிற இப்ப அந்த பரிசுத்த சேனைகள் காவலர் ஊழியர்கள் மூலமாக வடநாடுகளிலே அநேக ஊழியங்கள் செய்வதை நான் கேள்விப்படுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அதிகமா இதோடு இணைந்திருக்கிற எல்லாருக்கும் இன்னும் அதிகமா யோபை போல நல்ல ஒரு
சிநேகிதர்களுக்காக, சிநேகிதர் அல்லாத கத்தர் அறியாத ஜனங்கள் இப்படி ஆகில ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது போல, இந்த மோசையை போல, இயேசுவானவரை போல, யோபை போல இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜெப ஆவிய நமக்கு கத்தர் ஊற்றப்படுவாராக. பவுல் சொல்கிறார், நான் ஜெபங்களில போராடுவது போல நீங்களும் போராடுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் சொல்வது போல, நாம் ஜெபத்திலே போராட கத்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த நாளிலே இந்த வாய்ப்பை கொடுத்த கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களுக்காக கத்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படி கத்தரை அறிகிற அறிவுல வளரவும், நிதானமாய் பேசவும், சிநேகிதர்களுக்காக, அண்டை ஜனங்களுக்காக ஜெபிக்க ஒரு ஜபாவை தரும்படியா கத்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.